இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம். அகத்தியர் மலரடி சரணம் சரணம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம். நிற்க முடியல. அதை வந்து முருகா. ஓம் சரவண பவாய சண்முகா அருமுகவா சிவசுப்பிரமணியாய பாலநடமணியே கார்த்திகேயா நம. கந்தலால் பாடலை இங்கே பாராயணம் செய்வோம். அனைவரும் உடன் பாராயணம் செய்து ஆசான் ஆசிர்வதிப்பது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விழிக்கு துணை திரு மென்பதர் பாதங்கள், மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருக்கோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிரோடுவே, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை, விளக்கு வள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மையில் வாகனனை, சாம்புனை போது மறவாதவர்க்கு புது தாழ்விலேயே. அகத்திய மாரிசி நமா என்றென்று போது அஷ்ட சித்துதனை ஈவார் குடிகை ஈவார், அகத்தியரே காசாய வேடனிவார் அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென்னனிட்டு வேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர் தான் இலக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 ஆண்டவெல்லாம் ஆணையாச்சே. ஓம் சிவாய அகத்திசாய நம. ஓம் சிவாய ராமலிங்க தேவாய நம. ஓம் சிவாய திருமூல தேவாய நம. ஓம் சிவாய கருவூர் தேவாய நம. ஓம் சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும், சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும், சித்தம் வைத்து அருள் புரியவும், பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பரந்தோட அருள் புரியவும், பக்குவம் அறிந்து என்னை
பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும், நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும், நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும், மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்றன் அருகே, மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிகநாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சர்க்குருவாகவும் சொர்க்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் கலியுகத்தை மாற்றி ஞானயுகம் படைக்கவும், கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பூஜையின் நோக்கம் யுக மாற்றம். பூஜையின் நோக்கம் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் துன்பங்களிலிருந்து விடுபட்டு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நோக்கத்தை வலியுறுத்தி உலக மக்கள் அத்தனை பேருமே இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக கடுந்தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான தவம் நோக்கம் இதுவெல்லாம் சித்தி பெற்று வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசான் அவர்கள் இப்பொழுது மேற்கொள்ளக்கூடிய இந்த தவத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதிலும் சித்தி பெற்று ஆசான் மிக விரைவில் வெளிப்பட்டு இந்த உலக மாற்றத்தையும் உலக மக்கள் படக்கூடிய துன்பங்களையும் துடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பூஜையின் நோக்கம். ஆகவே ஆசான் அவர்கள் இப்பொழுது மேற்கொள்ளக்கூடிய இந்த தவம் சித்தி பெற்று வெற்றி பெற்று ஆசான் அவர்கள் நம்மிடையே எழுந்து வந்து உலக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாம் ஒவ்வொரு பூஜையிலும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வேண்டுகோளை இப்பொழுது நாம் ஒரு சிறப்பு வேண்டுகோளாக ஆசானுடைய திருவடியில் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் அந்த வேண்டுகோளை சொல்லும் பொழுது மகான் சுப்பிரமணியருடைய திருவடியையும் ஆசான் அகத்தீசன் திருவடியையும் நமது ஓங்காரக்குடில் ஆசானுடைய திருவடியையும் மனதிலே எண்ணி இந்த வேண்டுகோளை சமர்ப்பித்து ஆசான் அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு உலக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வேண்டுகோளை இப்பொழுது படிக்கின்றோம். எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. அன்பர்களே, நம்முடைய ஞானிகளும் சித்தர்களும் பெரியோர்களும் தமிழை 3ஆக பிரித்தார். ஒன்று இயல் தமிழ், மற்றொன்று இசைத்தமிழ், 3வது நாடகத்தமிழ். இயல் தமிழ் என்பது அடிப்படை. அந்த இயலோடு ராகம் சேரும் பொழுது அது இசைத்தமிழாகிறது. அந்த இயலோடு பாவம் சேரும் பொழுது நாடகம் என்றாகின்றது. ஒருவர் கடவுளை அடைய வேண்டும் என்றால் இயல் தமிழின் மூலமாகவும் அடையலாம்,
இசைத்தமிழ் மூலமாகவும் அடையலாம், நாடகத்தமிழ் மூலமாகவும் அடையலாம். அப்படி இயல், இசை, நாடகம் என்று மூன்றாக பிரித்த பெரியோர்கள் அதற்கென்று ஒரு சில வரையறைகளையும் விதித்தார்கள். அப்படி இசைத்தமிழில் நல்ல ஒரு ஞானம் பெற்ற அன்பர் மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜீவா அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மிடையே ஒரு சில ஞானிகள் பாடல்களை, நாம் கேட்டு ரசித்த பாடல்களை, முக்கியமாக நாம் கேட்டு ரசித்த பாடல்களை, ஆசான் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களை இங்கு நம்மோடு பாட இருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர் திரு ஆனந்தன் அவர்கள் இயல் தமிழ் மூலமாக ஆசானிடத்தில் தான் பெற்ற அனுபவங்களை இங்கு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகின்றார்கள். அவர்களுடைய 2 பேருடைய தொண்டும், அவர்கள் இங்கு அவர்களோடு வந்திருக்கக்கூடிய மலேசியா அன்பர்களுடைய தொண்டும் ஆசான் அவர்கள் மிகவும் பாராட்டி வருகின்றார்கள். ஆசானுடைய உள்ளத்திலே நல்ல இடம்பெற்ற அன்பர்கள் மலேசிய அன்பர்கள். நமக்கு கிடைக்காத பெரும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் நாமெல்லாம் இங்கு நல்ல ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஓங்காரக்குடியில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய கட்டடங்களோடு, வானுயர்ந்த கட்டடங்கள், நித்தமும் ஒரு 10,000 பேருக்கு மேலாக அன்னதானம், இப்படி நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது வந்த அன்பர்கள் நாமெல்லாம். ஆனால் ஒரு ஓலை குடிசை மட்டுமே இருந்த அந்த காலத்திலிருந்தே ஆசானுடைய திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய அன்பர்கள் மலேசிய அன்பர்கள். அவருடைய தொண்டு எல்லோராலும் பாராட்டத்தக்க கூடியது. ஆகவே அவர்கள் எண்ணி வந்த காரியங்கள் விரைவாக நடைபெற வேண்டும் என்றும், அதோடு இந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து அன்பருடைய எண்ணங்களும் ஈட வேண்டும் என்று ஆசானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி கேட்டுக்கொண்டு ஜீவா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் நம்மிடையே அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். ஒரு மணி நேரம் பேசிட்டேன். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம. எல்லாம் வல்ல குருநாதரையும் ஆசான் அகத்தி பெருமானையும் ஞான பண்டிதராகிய சுப்பிரமணியரையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ராமலிங்க சுவாமிகளையும் மற்றும் நவகோடி சித்த ரிஷிகணங்கள் இருக்கின்றார்கள். எல்லோரையும் அடங்கி போற்றி. இன்றைய தினம் வியாழக்கிழமை, குருவாரம். ஒவ்வொரு வியாழந்தோறும் ஓங்காரக்குடியிலே ஆசானுடைய தவ சித்திக்காக குடில ஆசானுடைய கட்டளையின் பேரில் இந்த பூஜைகள் நடந்து வருகிறது. இன்னும் பல இடங்களிலும் உலகம் முழுவதும் நமது கிளை சங்கங்கள் சார்பாக பூஜைகள், அறப்பணிகள் அனைத்தும் செவ்வனே நடந்து வருகின்றன. இங்கே நாம் குடில் ஆசானிடத்திலே தொடர்பு கொண்டு ஆசான் பார்வைப்பட்டு செயல்படக்கூடிய காலகட்டத்திலே முக்கியமான ஒரு வாய்ப்பை ஆசான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய நல்வினையை பெருக்கிக் கொள்வதற்கு, பாவத்திலிருந்து விடுபட்டு புண்ணியத்தை செய்து ஆசி பெறுவதற்கு ஆசான் வழிவகுத்து கொடுத்தார்கள். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்த குடிலுக்கு வந்து நாம் காலடித்து வைத்த காலத்திலே நம்மளுடைய அனுபவம், ஆசான் அவர்கள் சொன்ன விஷயங்கள், அறப்பணிக்கு உதவி செய்யுங்கள், அறப்பணி செய்யுங்கள்,
அதன் மூலமாக உங்களுக்கு ஞானிகளுடைய கருணையை பெற முடியும் என்று வலியுறுத்தி கூறினார்கள். ஆரம்பத்திலே நான் வரும்போது அண்ணன் சொல்லியது போல் ஓங்காரக்குடியில் ஆசான் தவம் செய்த இடமாகிய அந்த கட்டடமும் இந்த கரூர் மண்டபம் மட்டும்தான் இருந்தது. இங்கே 1992 முதன்முறையாக ஓங்காரக்குடியில் ஆசானுடைய அருளை பெறுவதற்கும் ஆசி பெறுவதற்கும் உபதேசத்தை பெறுவதற்கும் காலெடுத்து வைத்தேன். நான் இங்கே முதன்முறையாக 1986 நாம் வணங்கி வருகிறோம். மலேசியாவிலிருந்து ஆசான் அன்பர் தர்மலிங்கம் மூலமாகவும் அன்பர் தமிழ்வாணன் அவர்களும் பூஜை முறைகளாம் சொல்லிக் கொடுத்தார்கள். வணங்கி வந்து கொண்டிருந்தோம். பிறகு 92 தான் முதல்ல குடிலுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆக வந்த உடனே ஆசானை நாம் சந்திக்கும்போது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், ஆசான் அகத்தியரும் குரு அகத்தியரும் ஓங்காரக்குடியில் ஆசானும் ஒன்று. அது மாதிரி வந்து நினைத்து வணங்கி ஆசான் சொல்கிற மாதிரி கேட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஆசானை விழுந்து வணங்கும் போது ஆசான் ஒரு அடி எல்லோரும் தட்டுவாங்க இல்லையா, முதுகெல்லாம் தட்டுவாங்களே, அந்த மாதிரி தட்டி இளம் வயசில் வந்து சேர்ந்துருக்கப்பா, ஓங்காரக்குடியிலே சார்ந்து தொண்டு செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கொள், தொண்டு செய் என்று சொன்னார்கள். அதன் பிறகு தான் ஆசானிடத்திலே 2.5 மாதம் இங்கே ஓங்காரக்குடியிலே தங்கியிருந்து ஆசானுடைய சேவைகளிலே ஈடுபட்டு, அப்போதெல்லாம் வந்து ஓங்காரக்குடியில் அன்னதானம் ரொம்ப ஒரு 200-300 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்த டைமில் ரொம்ப கடுமையான சூழ்நிலையாக இருக்கும். இப்போ உள்ள நவீன வசதிகள் எதுவும் இல்லை. ஒரு குடிசையிலே பின்னாடி அவா வீட்டில் இருந்து தான் சமைச்சு, ஒரு சின்ன சமையல் அறை இருந்தது, அங்கேருந்து சமைச்சு தூக்கிட்டு வந்து பாத்திரங்கள் எல்லாம் சோறு சாதம் எல்லாமே வட்டாவில் கையில் தான் எல்லாமே தூக்கிட்டு வரணும். தண்ணீரும் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை, தண்ணீர் கிடைப்பதும் ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருந்தது. அந்த காலகட்டத்திலே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஆசானுக்கு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுப்பது, தொட்டியில் தண்ணி பைப்பிலேருந்து தண்ணி பிடித்து தொட்டியில் கொண்டு போய் ஊற்றுவது போன்ற நல்ல ஒரு சேவை செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. ஆசான் கவனிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஜன்னல் ஓரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தண்ணி வந்து பைப்பிலேருந்து அந்த வாரிக்கிட்ட இருக்கும், ஒரு பைப்பு வரும், அந்த குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சி கொண்டு போய் தொட்டியில் ஊற்றுவோம். ஆசான் வந்து 2 பக்கம் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கூப்பிட்டு பழம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது ஆரம்பத்தில் நம்ம வரும்போது. நிறைய பேருக்கு இப்போ உள்ளவங்க வந்தவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ரொம்ப அன்பாக நடந்து உபதேசம் தந்தாங்க. இந்த உடம்பை வந்து, இந்த உடம்பு காமதேகம், இந்த காமதேகத்தை எப்படி ஒரு சூடம் வந்து பற்ற வச்சோமாக்கா எரிஞ்சு அப்படியே காணாமல் போதோ, அது மாதிரி நம்மளோட உடம்பை மாற்றணும், அதுதான்பா இந்த துறை அப்படின்னு அப்படி பக்கத்துலேயே உட்கார வச்சு பேசுவாங்க அவங்க குடில் உள்ளுக்கு. அது போன்ற அனுபவங்கள்லாம் கிடைத்தது. ஆசான் அன்பு காட்டி நம்மளுடைய மனதையும் ஈர்த்து அவங்களுடைய பார்வையிலே வசப்படுத்தி சில உபதேசங்கள்லாம் கொடுத்தாங்க. இது மாதிரி இருக்கணும், சைவத்தை கடைப்பிடிக்கணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நம்ம மலேசியாவில் நம்ம ஆரம்பத்தில் சைவ கொள்கை கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் 98-99 டைம்லலாம் ரொம்ப கடினமாக வந்து சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வந்தோம். அப்புறம் 98-99 சுத்தமாக விட்டாச்சு. அந்த மாதிரியே போகும்போதெல்லாம் உற்சாகப்படுத்துவாங்க, நிறைய உற்சாகப்படுத்துவாங்க. தொண்டு செய்யக்கூடிய காலகட்டம் எல்லாருக்கும் தெரியும். இந்த காலகட்டம் ஒரு மனிதர்கள் இடத்துல போய் சந்தித்து அவங்கக்கிட்ட இருந்து நாம் காசு வாங்குறது சின்ன விஷயம் இல்லை. மேலும் வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவும் இல்லை. பல இடங்களில் பல்வேறு சோதனைகளை நாம் வந்து சந்தித்தோம். ஓங்காரக்குடியில் அன்னதானத்துக்கு வசூல் செய்யும்போது அந்த நேரத்தில் நம்ம அங்கே மலேசியாவிலிருந்து போலீஸ் பிரச்சனைகள் நிறைய வரும்.
அங்கேருந்து தொடர்பு கொள்ளும் குருநாதருக்கு. ஏன்னா அந்த எல்லா பிரச்சனையும் ஆசானுடைய அருளால் ஆசியால் ஓரளவுக்கு நாம் வெல்ல முடியும். வராமல் தடுத்துருவாங்க, நிறைய பிரச்சனையை தடுத்துருவாங்க. ஆனால் இந்த போலீஸ் அரசாங்க பிரச்சனைன்னு வரும்போது சிக்கலாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. காசு ஒரு இடத்துல இருந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்குவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இப்போ ஆசான் சொன்னது தர்மம் தானே. இப்போ நம்ம இங்கே செய்கிறோம், ஏழைகளுக்கு பசியாற்றி வைக்கிறதுக்கு தானே நம்ம பொருள் வாங்குகிறோம், குற்றம் இல்லை, கடவுள் அகதீசன் முருகப்பெருமான் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி துணிஞ்சு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆசான் வலியுறுத்தினாங்க. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம போலீஸ் மூலமாக நமக்கு வரக்கூடிய இடையூறுகள்லாம் நம்ம ஆசானை தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஆசான் வெளிப்படுத்தி அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றியிருக்காங்க. காப்பாற்றி அதிலிருந்து நமக்கு உற்சாகப்படுத்தி இந்த மாதிரியான சூழ்நிலாம் வரும்பா, இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும் தர்மத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு முக்காலமும் தெரியும் இந்த காலகட்ட கலிகாலம் அவ்வளோ ஒரு லகுவாக தர்மத்தை நாம் மக்கள் மத்தியிலிருந்து பொருள் ஈட்டி செய்ய முடியாது என்று அவங்களுக்கு தெரியும். நம்ம அறியாமையில் இருக்கிறோம். அப்போ ஆசான் சொன்ன வார்த்தை, நல்லதை துணிஞ்சு செய், தர்மத்தை துணிஞ்சு செய், பசியாற்றி வைக்கிறதுக்கு தளர்ச்சி அடையாது என்று பல வகையில் உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஃபோன்லேயே சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்பா, நீங்கள் செயல்படு, நீங்கள் போய் செயல்படுங்க. எல்லா அன்பர்களுக்கும் இதே தான் சொல்லுவாங்க. சரி, ஆசானே நமக்கு பக்கபலமாக இருக்காங்க, நமக்கு துணிச்சலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இறங்கி செயல்பட்டோம். அதன் வாயிலாக மலேசியாவிலிருந்து பல நாடுகளுக்கும் அந்த ஆசான் கொடுத்த அந்த உத்வேகம், எந்த நாட்டுக்கும் நம்ம போய் செய்யலாம், எல்லோருக்கும் ஒரே அமைப்பு தான், மனிதர்கள் தான், நிச்சயமாக அந்த இடத்துல கருணை இருக்கும். இந்தியா ஒரு ஏழ்மை நாடு என்று உலகம் முழுவதும் தெரியும். சொல்லி அவங்கள பக்குவமாக சொல்லி அவங்க இடத்துல பொருளை ஈட்டுவதற்கு ஆசான் அருள் செய்தார்கள். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரிட்டன் போன்ற பல்வேறு நாடுகள், அவங்கெல்லாம் மிக வளர்ச்சி அடைந்த நாடுகள். இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய்ட்டு நம்ம போய் செயல்படுவதற்கு உற்ற துணையாக இருந்தது ஓங்காரக்குடியில் ஆசான். இந்த அனுபவங்கள், எக்கச்சக்கமான அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். பல வகையில் பயிற்சி நடக்கும். ஏன்னா சம்மந்தம் இல்லாத நாடு, வேறொரு நாடு, வேறு மொழி பேசுகிற நாடு, அங்கே போய் நம்ம தங்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும், போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யணும், சமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இதெல்லாம் ஆசான் நமக்கு துணையாக இருந்து அந்த நேரத்து இதெல்லாம் எப்படி செய்கிறது, எப்படி போகிறது வர்றது, அங்கே உள்ள பிரச்சனைகளை எப்படி நாம் களையிறது, அங்கே உள்ள மக்கள் மத்தியில் எப்படி நாம் கொண்டு போய் சேர்க்கறது போன்ற பல விஷயங்களே ஆசான் அந்தரங்கமாக உணர்வோடு, உணர்ச்சியோடு, உயிரோடு இரண்டரை கலந்து தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெறுமனே போய் யாரும் செய்ய முடியாது, எல்லோரும் செய்யவும் முடியாது. நம்ம செய்த மலேசிய அன்பர்கள் அவர்கள் முன் ஜென்மங்களிலே ஆசானுடைய தொடர்பு வைத்து இந்த காலகட்டத்திலே ஆசானுக்கு இது மாதிரி ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு வரம் பெற்று வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இதையெல்லாம் போய் செய்து மலேசியாவிலிருந்தே அந்த லெட்டர்லாம் எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த வெளிநாடுகளில் திடீர்னு பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்பான். ஒன்றும் இல்லை, நமக்கு ஐயாவோட பேரை போட்டு ஐயா ஓங்காரக்குடியில் அட்ரஸை போட்டு நம்ம பாட்டுக்கு போய் இறங்கி துணிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஆசான் துணையாக இருந்து அது பார்க்குறவங்க பார்த்துட்டு அவனுக்கு மறைச்சிருவாங்க. அந்த நேரத்தில் முதல்ல கேட்பான், எங்கே இங்கே உள்ள இந்த நாட்டு அட்ரஸ் எங்கே, இந்த ஃபோன் நம்பர் எங்கே, இந்த நாட்டு யார் கான்டாக்ட் பண்ணணும் இந்த நாட்டில் அப்படின்னு. நம்ம இப்போ தான் போயிருப்போம் முத முறையாக. அப்படியே பார்ப்பான், இது பண்ணுவான். நம்ம அதை சொல்லிகிட்டே நிற்போம். சரி இந்தா $10 அப்படின்னு அனுப்பி விட்டு ஒரு மேஜிக் மாரி நடந்துக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு அனுபவங்கள் இதெல்லாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவான், விசாரிப்பான். அது அப்படியே ஒரு உள்ளுக்கு தான் நம்ம ஒரு மாதம் ஜெயிலுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள சரி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சி அனுப்பி விட்ருவோம். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஆரம்பத்தில் நம்ம இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதெல்லாம்.
மலேசியாவில் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. வெளிநாடுகளுக்கு போனோமா இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப நம்ம வந்து சந்திப்போம். வகையால் ஆசான் உண்மை ஆன்மீகம், இது உண்மை ஆசான் வந்து முருகப்பெருமான் தான் அவங்க சார்ந்து இருந்து வழி நடத்துகிறாங்க, நம்மளையும் வழி நடத்துகிறாங்க. ஆகவே எல்லா அன்பர்களும் இதெல்லாம் புரிந்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும், நேரடியாக நீங்கள் போய் சந்திக்காவிட்டாலும், நாம் சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களும் உண்மை. தினமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் அன்பர்கள் இன்றைக்கும் இந்த நேரத்துலையும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. போய் மக்களை தினமும் மக்களை சந்தித்து பொருள் வாங்கி ஆசானுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. ஆகவே எல்லோரும் நாம் ஆசானை முழுமையாக நம்பி வணங்கி பக்தி செலுத்தி ஆசி பெற்று ஜென்மத்தை கடத்திட்டு கொள்ள எல்லாம் வல்ல ஆசான் அகத்திய பெருமானையும் ஞானிகளையும் வணங்கி போற்றி செயல்படுவோமாக. ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. நன்றி ஐயா. நமது ஓங்காரக்குடில் கடவுள் நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சர்க்குருவாகவும் சொற்குருவாகவும் கடவுளாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தாய் அன்பை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு தாய் எந்த அளவிற்கு தன்னுடைய பிள்ளையிடத்தில் அன்பு காட்டுவார். கடவுளுடைய கருணையை சொல்லும்போதே அந்த தாயோட அன்பை சொல்லி தான் சொல்லுவார்கள். அப்படி தாய் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் ஆசான் ரசித்து நாம் கேட்கும் வண்ணம், நாம் ரசிக்கும் வண்ணம், நாம் மயங்கும் வண்ணம் பாடக்கூடிய அற்புத திறன் வாய்ந்த கலைஞர். ஆசானுடைய மனதிலே இடம்பெற்ற ஒரு கலைஞர். அவரை பாட வைத்து நாம் ரசிக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனாலும் கால அவகாசம் கருதி இத்தோடு பாடலை அவர் நிறுத்தி கொண்டு அடுத்த பூஜையை துவங்குகின்றோம். ஆசானுடைய திருநாமத்தையும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தையும் 12 முறை சொல்லி இந்த பூஜையை துவங்குகின்றோம். ஆசானுடைய நாமத்தை சொல்லும்போது ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி அனைவரும் மனம் ஒன்றி இந்த பூஜையை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு பூஜையை துவங்குகின்றோம். சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம.
ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடிஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவணபவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து
ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலகப் பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுகப் பெருமானே சரணம் சரணம் சரணம். நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா. சத்தம் கேட்டுச்சு. நான்
சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் எனக்கு இருக்கா முடிச்சிடுங்க, எல்லாம் முடிச்சிடுங்க. இப்போ அந்த வணக்கம் சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து சாப்பிடு. சரி, கீழே விட்டுறாதுடா, நல்லா விட்டுறா. ஏய், போ